மாயான்னு ஒரு அரக்கி இருந்தா. அவளுக்கு மத்தவங்கள மயக்கி அவ சொல்றத அவங்கள செய்ய வைக்க முடியும். ஒரு நாள் அவ கஷ்யபான்னு ஒரு முனிவர பாக்க போனா. அவர் தவத்தில இருந்தபோது அவருக்கு சேவை செய்தா. அப்புறம் அவளுக்கும் அந்த முனிவருக்கும் 4 பசங்க பிறந்தாங்க. அதுதான் சூரபத்மன், சிமாமுகன், தாரகாசுரன், அப்புறம் கடைசியா அயமுகி. இந்த எல்லா பசங்களும் சேர்ந்து அம்மா, அப்பா, அப்புறம் சுக்ராச்சாரியான்னு ஒரு குரு கிட்ட இருந்து எல்லாம் கத்துக்கிட்டாங்க. கத்துக்கிட்டதுக்கு அப்புறம் சூரபத்மன் சிவனுக்கு தவம் இருந்தான். இத பார்த்து சிவன் அவனுக்கு வரம் கொடுத்தாங்க. 108 யுகங்கள் சாவாத வரமும் 1008 ராஜ்யங்கள் ஆட்சியும். இந்த வரம் கிடைத்ததுக்கு அப்புறம் யாராலையும் அவனை கட்டுப்படுத்த முடியாத நிலை வந்தது. சிவன், விஷ்ணு, பிரம்மா கூட அவனை கட்டுப்படுத்த முடியல. சிவனுக்கு அடுத்து பிறக்கப் போகும் பையனால மட்டும்தான் அவனை கொல்ல முடியும். இது சூரபத்மனுக்கு தெரிஞ்சதும் அவன் எல்லாரையும் கட்டுப்படுத்த ஆரம்பிச்சான். விஷ்ணுவை வழிபடுறவங்களை எல்லாம் வீட்டு வேலை செய்ய வச்சான். தேவர்களை எல்லாரையும் சிறையில் போட்டான். இந்திரலோகத்தை எரிச்சு விட்டான்.